Hello everyone, welcome to the Daily Current Affairs podcast. இன்னைக்கு நாம March 31, 2026 ஓட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். நாங்க ஸ்கோர் கிளவர்ல இருந்து உங்க கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் நிலா மற்றும் சிபி வந்திருக்கோம். ஹலோ மக்களே, நாம டிஸ்கஸ் பண்ண போற கண்டென்ட் ஸ்கோர் கிளவரோட டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல இருந்து எடுத்தது. இந்த பிடிஎஃப் ரொம்ப கன்சைஸா எக்ஸாம்க்கு என்ன தேவையோ அதை மட்டும் கவர் பண்ணும். ஆனா மற்ற டாப் கரண்ட் அஃபேர்ஸ் சோர்சஸை விட இதுல இருந்து தான் எக்ஸாம்ஸ்ல நிறைய கொஸ்டின்ஸ் வருது. ஆமா, ரீசன்ட் பேங்க் எக்ஸாம்ஸ்ல டோட்டல் கொஸ்டின்ஸ்ல அரவுண்ட் 80% கொஸ்டின்ஸ் ஸ்கோர் கிளவர் கவர் பண்ணிருக்காங்க. மற்ற டாப் சோர்சஸ் மிஸ் பண்ண பல கொஸ்டின்ஸ் ஸ்கோர் கிளவர்ல இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ரீசன்ட் SBI PO 2025 எக்ஸாம்ல அஃபேர்ஸ் கிளவுட விட ஸ்கோர் கிளவர் 4 கொஸ்டின்ஸ் அதிகமா கவர் பண்ணிருக்காங்க. அதுக்கு காரணம் நம்ம ஃபுல் டைம் கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் டெய்லி நியூஸ் பேப்பர்ஸை அனலைஸ் பண்ணி ரொம்ப கிறிஸ்பா கண்டென்ட் ரெடி பண்றது தான். மற்ற சோர்சஸை விட 5 டைம்ஸ் வால்யூம் கம்மியா இருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கும். இந்த பிடிஎஃப் ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல இருக்கு. ஜாயின் பண்ற லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சரி, நாம ஃபர்ஸ்ட் நியூஸ்க்கு போலாம். யூனியன் மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் 3 புது டிஜிட்டல் அண்ட் பிராட்காஸ்டிங் இனிஷியேட்டிவ்ஸ் லான்ச் பண்ணிருக்காரு. இது இந்தியாவோட ஆரஞ்ச் எக்கானமியை ஸ்ட்ரென்தன் பண்ணதான். ஆரஞ்ச் எக்கானமினா என்ன? ஆரஞ்ச் எக்கானமினா கிரியேட்டிவ் எக்கானமி, அதாவது கிரியேட்டர்ஸ், ஆர்டிஸ்ட்ஸ், மீடியா ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் சேர்ந்த ஒரு செக்டர். இதுல ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் நேஷனல் AI ஸ்கில்லிங் இனிஷியேட்டிவ். இது மூலமா 15,000 கிரியேட்டர்ஸ், மீடியா ப்ரொஃபஷனல்ஸ் மற்றும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீ AI ட்ரைனிங் தரப்போறாங்க. சூப்பர். செகண்ட் இனிஷியேட்டிவ் என்ன? மை வேவ்ஸ் பிளாட்ஃபார்ம். இது ஒரு சிட்டிசன் கிரியேட்டர் பிளாட்ஃபார்ம். இத பிரசார் பாரதியோட WAVS OTT சர்வீஸ் கூட இன்டிகிரேட் பண்ணிருக்காங்க. தேர்ட் டெலிவிஷன் செட்ஸ்க்கான புது டெக்னாலஜி ஸ்டாண்டர்ட்ஸ். இனிமே டிவில பில்ட்-இன் டிவி டியூனர் வரப்போகுது. அதனால DD ஃப்ரீ டிஷ் சேனல்ஸ் பார்க்க செப்பரேட் செட் டாப் பாக்ஸ் தேவையே இல்ல. அட, இது நல்லா இருக்கே. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். நேஷனல் கமிஷன் ஃபார் விமென், அதாவது NCW மற்றும் ட்ரூ காலர் 2 பேரும் சேர்ந்து விமென்கான டிஜிட்டல் சேஃப்டியை என்ஹான்ஸ் பண்ண ஒரு பார்ட்னர்ஷிப் சைன் பண்ணிருக்காங்க. ஓ, இதுக்கு ஏதாவது புதுசா டூல் கொண்டு வந்திருக்காங்களா? ஆமா, ட்ரூ சைபர் சகி அப்படின்ற ஒரு இன்டராக்டிவ் டூல் கிட் கொண்டு வந்திருக்காங்க. ஃபிஷிங், ஸ்டாக்கிங், இம்பர்சனேஷன் மாதிரி த்ரெட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி தடுக்க இது ஹெல்ப் பண்ணும். ஃபிஷிங்னா நிறைய பேருக்கு குழப்பமா இருக்கும். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபிஷிங்னா சைபர் கிரிமினல்ஸ் உண்மையான கம்பெனி மாதிரி நடிச்சு நமக்கு இமெயில் இல்லனா மெசேஜ் அனுப்பி நம்ம பாஸ்வேர்டு, கிரெடிட் கார்டு டீடைல்ஸ் திருடுற ஒரு ஏமாத்து வேலை. எக்ஸாக்ட்லி. நெக்ஸ்ட், PM நரேந்திர மோடி 7 எம்பவர்டு குரூப்ஸை ஃபார்ம் பண்ணியிருக்காரு. கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டியை ரிவ்யூ பண்ணதுக்கு அப்புறம் இந்த முடிவை எடுத்திருக்காங்க. இது எதுக்காக? வெஸ்ட் ஏஷியா கான்ஃப்ளிக்ட் பெருசா போயிட்டு இருக்கு இல்லையா, அதனால எனர்ஜி சப்ளைஸ், ட்ரேட் ரூட்ஸ் மற்றும் குளோபல் சப்ளை செயின்ஸ்ல வர்ற எக்கனாமிக் இம்பாக்ட்ஸை சமாளிக்க தான் இந்த 7 குரூப்ஸ். அந்த 7 குரூப்ஸ் பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லு. குரூப் 1 விக்ரம் மிஸ்ரி லீட் பண்றாரு. இது டிஃபென்ஸ், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மற்றும் பப்ளிக் ஆர்டரை பார்த்துக்கும். குரூப் 2 அனுராதா டாக்கூர் லீட் பண்றாங்க. இது ஃபைனான்ஸ், ட்ரேட் மற்றும் சப்ளை செயின்ஸ்கானது. குரூப் 3 நீரஜ் மித்தல் லீட் பண்றாரு. இது ஆயில், LNG, LPG மற்றும் எனர்ஜி கோஆர்டினேஷனை பார்த்துக்கும். அப்போ மீதி 4 குரூப்ஸ்? குரூப் 4 ரஜத் குமார் மிஸ்ரா லீட் பண்றாரு. இது ஃபர்டிலைசர் மற்றும் அக்ரிகல்ச்சர் இன்புட்ஸ்கானது. குரூப் 5 நிதி கரே லீட் பண்றாங்க. இது பிரைஸ் ஸ்டெபிலிட்டிக்கானது. குரூப் 6 விஜய் குமார் லீட் பண்றாரு. இது டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்ஸ்கானது. கடைசியா குரூப் 7 சஞ்சய் ஜாஜு லீட் பண்றாரு. இது கம்யூனிகேஷன் மற்றும் பப்ளிக் அவுட்ரீச்சை பார்த்துக்கும். கிளியரா புரிஞ்சுது. நெக்ஸ்ட் ஒரு சம்மிட் பத்தி பார்க்கலாம். பாரத் எலக்ட்ரிசிட்டி சம்மிட்டோட மெய்டன் எடிஷன், அதாவது ஃபர்ஸ்ட் எடிஷன் நியூ டெல்லியில இருக்கிற யசோபூமி கன்வென்ஷன் சென்டர்ல நடந்துச்சு. இதை யாரு ஆர்கனைஸ் பண்ணா? மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் மற்றும் பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி ஆர்கனைஸ் பண்ணாங்க. இது இந்தியாவோட எனர்ஜி டிரான்சிஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ற ஒரு குளோபல் பிளாட்ஃபார்ம். இது கூடவே பிரகிருதி 2026 அப்படின்ற செகண்ட் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் கார்பன் மார்க்கெட்ஸும் நடந்துச்சு. இதோட தீம் என்ன?
Unlocking Carbon Finance for NDC Implementation through Global Partnerships and Digital Pathways அப்படின்றது தான் தீம். இதுல யூனியன் மினிஸ்டர் மனோகர் லால் ஒரு இந்தியன் கார்பன் மார்க்கெட் போர்ட்டலை இனாகிரேட் பண்ணியிருக்காரு. இந்த போர்ட்டலோட வேலை என்ன? இது கார்பன் கிரெடிட் ட்ரேடிங் ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ற ஒரு டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். 7 எனர்ஜி இன்டென்சிவ் செக்டர்ஸ்ல இருக்கிற 490 என்டிட்டிஸ் அவங்களோட கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் டார்கெட்ஸை மீட் பண்றாங்களா அப்படின்னு ட்ராக் பண்ற ரெஜிஸ்ட்ரி இது. கார்பன் கிரெடிட் ட்ரேடிங்னா நான் சிம்பிளா சொல்றேன். இப்போ ஒரு கம்பெனிக்கு இவ்வளவுதான் பொல்யூஷன் பண்ணலாம்னு ஒரு லிமிட், அதாவது பாயிண்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஒரு கம்பெனி கம்மியா பொல்யூட் பண்ணி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வச்சிருந்தா அவங்க அந்த பாயிண்ட்ஸை அதிகமா பொல்யூட் பண்ற கம்பெனிக்கு வித்துக்கலாம். இது பொல்யூஷனை குறைக்க ஒரு நல்ல ஐடியா. சூப்பர் எக்ஸாம்பிள். சரி மக்களே, ஒரு சின்ன பிரேக். கரண்ட் அஃபேர்ஸை படிச்சுட்டு மறந்து போகுதேன்னு கவலையா இருக்கா? உங்களுக்கு தான் கூகுள் பிளே ஸ்டோர்ல ஸ்கோர் கிளவர் ஆப் இருக்கு. ஆமா, ஸ்கோர் கிளவர் ஆப்ல கரண்ட் அஃபேர்ஸ் மற்றும் ஜிகேய ஈஸியா மெமரைஸ் பண்ணலாம். இதுல ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் யூஸ் பண்றாங்க. நீங்க ஒரு விஷயத்தை படிச்சீங்கன்னா அதை எப்போ மறப்பீங்கன்னு ஏஐ ப்ரெடிக்ட் பண்ணி கரெக்டா அந்த டைம்ல ரிவைஸ் பண்ண வைக்கும். சோ நீங்க படிச்சதை லைஃப்ல மறக்கவே மாட்டீங்க. எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி மேனுவல் ரிவிஷன் பண்ற டென்ஷனும் இனி இல்ல. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் இந்த புது பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் பத்தி உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த பாட்காஸ்ட் கிரியேட் பண்ண ரொம்ப எஃபர்ட் போடுறோம். அதனால மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க 5 ஃப்ரெண்ட்ஸ்க்காவது ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க திரும்ப நியூஸ்குள்ள போலாம். பேங்கிங் நியூஸ்ல லக்ஷ்யா அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கு செபி அப்ரூவல் கிடைச்சிருக்கு. இது எதுக்கான அப்ரூவல்? இந்தியால மியூச்சுவல் ஃபண்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதான் அப்ரூவல். இந்த ஏஎம்சியை ஸ்பான்சர் பண்றது வெல்த் ஃபர்ஸ்ட் போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸ். இவங்க என்எஸ்சி மற்றும் பிஎஸ்சில பப்ளிக்லி லிஸ்டட் வெல்த் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. ஓகே, நெக்ஸ்ட் அக்ரிமெண்ட்ஸ் பார்க்கலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் மற்றும் யூடியூப் ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க நியூ டெல்லியில. யூடியூப் கூடவா? எதுக்கு? இந்தியாவோட ஃபோக் மற்றும் ட்ரைபல் மியூசிக்கை குளோபலி ப்ரொமோட் பண்ணதா. இது ஒரு ஜாயிண்ட் டாஸ்க் ஃபோர்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. யூடியூப் நாலேஜ் பார்ட்னரா இருந்து ட்ரெய்னிங், அனலிட்டிக்ஸ் இன்சைட்ஸ், மானிட்டைசேஷன் கைடன்ஸ், அப்புறம் ரைட்ஸ் அவேர்னஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. வாவ், நம்ம லோக்கல் ஆர்டிஸ்ட்ஸ்க்கு இது ரொம்ப பெரிய சான்ஸ். ஆமா. நெக்ஸ்ட், இந்தியா மற்றும் பூட்டான் போஸ்டல் மற்றும் லாஜிஸ்டிக் செக்டார்ஸ்ல பைலேட்ரல் கோஆபரேஷனை என்ஹான்ஸ் பண்ண ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. இதுல என்ன புதுசான விஷயம்? யூனிவர்சல் போஸ்டல் யூனியனோட போஸ்ட் டிரான்ஸ்ஃபர் சிஸ்டமை UPI கூட இன்டகிரேட் பண்றாங்க. இதனால 2 கண்ட்ரி சிட்டிசன்ஸ்க்கும் ரியல் டைம் டிஜிட்டல் ரெமிட்டன்சஸ் ரொம்ப ஃபாஸ்டாவும் அஃபோர்டபுளாவும் கிடைக்கும். சூப்பர். யூனிவர்சல் போஸ்டல் யூனியன் பத்தி கொஞ்சம் ஸ்டாட்டிக் இன்ஃபோ பார்த்துடலாம். இதோட டைரக்டர் ஜெனரல் மாசாஹிகோ மெட்டோகி. ஹெட் குவார்ட்டர்ஸ் சுவிட்சர்லாண்ட்ல இருக்கிற பெர்ன்ல இருக்கு. இது 1874ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. நெக்ஸ்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் கீழ இருக்கிற சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரீசர்ச் இன் ஆயுர்வேதிக் சயின்சஸ் மற்றும் அணுவாதினி AI நடுவுல ஒரு MOU சைன் ஆகியிருக்கு. அணுவாதினி AI யாரு டெவலப் பண்ணது? மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கீழ இருக்கிற AICTE டெவலப் பண்ண பிளாட்ஃபார்ம் தான் இது. இந்த MOU எதுக்காக? ஆயுர்வேதா நாலேஜை மக்களுக்கு ஈஸியா கொண்டு போய் சேர்க்கதான். CCRAS ஓட ரீசர்ச் அவுட்புட்ஸ் மற்றும் எஜுகேஷனல் மெட்டீரியல்ஸை இந்த AI ஹிந்தி உட்பட 13 ரீஜனல் லாங்குவேஜஸ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும். நல்ல இனிஷியேட்டிவ். ஏவியேஷன் செக்டார்ல டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் மற்றும் கதிசக்தி விஸ்வவித்யாலயா ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு? ஏவியேஷன், ஏவியேஷன் என்ஜினியரிங் மற்றும் ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட்ல சயின்டிஃபிக், டெக்னாலஜிக்கல் மற்றும் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸை ஷேர் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணதான் இந்த MOU. DGCA பத்தி சொல்லணும்னா அதோட டைரக்டர் ஜெனரல் ஃபயஸ் அஹமத் கிட்வாய். ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லியில. இது 2009ல எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. நெக்ஸ்ட் ரிப்போர்ட்ஸ் பார்க்கலாம். QS வேர்ல்ட் யூனிவர்சிட்டி ரேங்கிங்ஸ் பை சப்ஜெக்ட் 2026 ஓட 16th எடிஷன் வந்திருக்கு. இத குவாக்வரெலி சைமன்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல நம்ம இந்தியன் இன்ஸ்டிடியூட்ஸ் ஏதும் ரேங்கிங்ல இருக்கா? ஆமா, IIT ISM தன்பாத் என்ஜினியரிங், மினரல் அண்ட் மைனிங் சப்ஜெக்ட்ல குளோபலி 21st ரேங்க் வாங்கியிருக்கு. சூப்பர். IIM அஹமதாபாத் பிசினஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் மற்றும் மார்க்கெட்டிங்ல 21st ரேங்க் வாங்கியிருக்கு. மார்க்கெட்டிங் சப்ஜெக்ட் ரேங்கிங்ல இந்தியா டெபியூ ஆகிறது இதுவே ஃபர்ஸ்ட் டைம். குளோபலி யாரு டாப்ல இருக்கா? USA 37 சப்ஜெக்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. UK 15 சப்ஜெக்ட்ஸ்ல டாப் பொசிஷன்ல இருந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. இன்ஸ்டிடியூஷனல் பிரசன்ஸ்லயும் USA, சைனாக்கு அப்புறம் இந்தியா 4th பிளேஸ்ல இருக்கு. வாவ்,
இந்தியால எவ்ளோ புது இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆட் ஆகியிருக்கு? இந்தியால இருந்து 120 நியூ இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ட்ரி ஆயிருக்கு. இது யுஎஸ்ஏயோட 287 என்ட்ரிஸ், சைனா, யூகேக்கு அப்புறம் 4th லார்ஜஸ்ட் ஹையர் எஜுகேஷன் சிஸ்டமா இந்தியாவை உருமாத்தியிருக்கு. கிரேட். நெக்ஸ்ட் டிஃபென்ஸ் நியூஸ். இந்தியன் நேவிக்கு அக்ரே அப்படின்ற கப்பல் டெலிவர் ஆகியிருக்கு. இது 8 ஆன்டி சப்மரீன் வார்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராஃப்டோட 4th கிராஃப்ட். இதை யாரு டிசைன் பண்ணி பில்ட் பண்ணது? கோல்கத்தால இருக்கிற கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் என்ஜினியர்ஸ், அதாவது GRSE தான் இண்டிஜீனஸ்லி டிசைன் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கிராஃப்டோட ஸ்பெஷல் என்ன? இது 77 மீட்டர்ஸ் லாங், வாட்டர் ஜெட்ஸை யூஸ் பண்ணி ப்ரொப்பல் ஆகிற லார்ஜஸ்ட் இந்தியன் நேவல் வார்ஷிப்ஸ் இதுதான். இதுல அண்டர் வாட்டர் த்ரெட்ஸை டிடெக்ட் பண்ணி அட்டாக் பண்ண லைட் வெயிட் டார்பீடோஸ், இண்டிஜீனஸ் ராக்கெட் லான்ச்சர்ஸ் மற்றும் ஷாலோ வாட்டர் சோனார் இருக்கு. பழைய INS அக்ரேவோட ரீஇன்கார்னேஷன் தான் இந்த புது அக்ரேன்னு சொல்றாங்களே, உண்மையா? ஆமா, 2017ல டீகமிஷன் ஆன 1241 PE கிளாஸ் பெட்ரோல் வெசலோட 4th வெசல் தான் பழைய INS அக்ரே. அதோட ரீஇன்கார்னேஷன் தான் இது. இதுல ஓவர் 80% இண்டிஜீனஸ் கண்டென்ட் இருக்கு. GRSEயோட சேர்மன் அண்ட் MD கொமோடோர் PR ஹரி, ஹெட் குவார்ட்டர்ஸ் கொல்கத்தா. இது 1960ல நேஷனலைஸ் ஆச்சு. நெக்ஸ்ட் பிசினஸ் நியூஸ். L&T ஃபைனான்ஸ் லிமிடெட் அஃபீஷியலா யுனைடெட் நேஷன்ஸ் குளோபல் காம்பேக்ட்ல சிக்னேட்டரி ஆகியிருக்காங்க. இதுல ஜாயின் பண்றதால என்ன பெனிஃபிட்? இது மூலமா ஹியூமன் ரைட்ஸ், லேபர், என்விரான்மெண்ட் மற்றும் ஆன்டி கரப்ஷன் சம்பந்தமான 10 யூனிவர்சலி அக்செப்டட் பிரின்சிபிள்ஸை அவங்க பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி கூட அலைன் பண்றாங்க. L&T ஃபைனான்ஸ் ஆல்ரெடி பார்ட்னர்ஷிப் ஃபார் கார்பன் அக்கவுண்டிங் ஃபைனான்ஷியல்ஸ்லயும் சிக்னேட்டரியா தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் நியூஸ் பார்க்கலாம். நேபாளுக்கு புது பிரைம் மினிஸ்டர் வந்திருக்காரு. யார் அது? பாலேந்திர ஷா. இவருக்கு 35 இயர்ஸ் ஆகுது. இவரு ராஷ்ட்ரிய ஸ்வதந்திர பார்ட்டியோட லீடர், ஒரு ஃபார்மர் ரேப்பரும் கூட. ராப்பர் பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டாரா? ஆமா, இவர்தான் நேபாளோட யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர். இவரு சுஷிலா கார்கிய சக்சீட் பண்ணிருக்காரு. இவருக்கு நேபாள் பிரசிடென்ட் ராம்சந்திர பௌடல் ஓத் வச்சாரு. ஃபைனலா அவார்ட்ஸ் நியூஸ். கர்நாடகா கிராமீணா பேங்க்குக்கு நேஷனல் அவார்ட் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இன் செல்ஃப் ஹெல்ப் குரூப் பேங்க் லிங்கேஜ் 2024 to 2025 ஃபிஸ்கல் இயருக்காக கிடைச்சிருக்கு. இதை யாரு பிரசன்ட் பண்ணா? யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் பிரசன்ட் பண்ணாங்க. பேங்க் சார்பா ஜெனரல் மேனேஜர் VM ருக்மிணி தேவி இந்த அவார்டை வாங்கினாங்க. இன்னொரு அவார்ட் நியூஸும் இருக்கு. 35th சரஸ்வதி சம்மான் 2025 அவார்டுக்கு பெங்காலி ரைட்டர் ராம்குமார் முகோபாத்யாயா செலக்ட் ஆகியிருக்காரு. எந்த புக்குக்காக இந்த அவார்ட்? 2020ல அவர் எழுதின ஹரா பர்பதி கதா அப்படின்ற நாவலுக்காக. இந்த அவார்ட்ல 15 lakhs கேஷ் பிரைஸ், சைட்டேஷன் மற்றும் ஒரு பிளாக் கிடைக்கும். அவ்வளவுதான், இன்னைக்கு எல்லா நியூஸும் கவர் பண்ணியாச்சு. மக்களே, உங்க ப்ரிப்பரேஷனை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக டெலிகிராம்ல கரண்ட் அஃபேர்ஸ் லீக் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. ஆமா, இது ஒரு IPL ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அன்னைக்கு நடக்கிற கரண்ட் அஃபேர்ஸ்க்கான குவிஸ் டெய்லி நைட் 8 PM நடக்கும். ஒவ்வொரு மாசமும் புது லீக் ஸ்டார்ட் ஆகும். மந்த் எண்ட் வரைக்கும் ஸ்கோர்ஸ் கவுண்ட் பண்ணுவாங்க. வின்னர்ஸ்க்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் காத்திருக்கு. சோ மறக்காம கரண்ட் அஃபேர்ஸ் லீக் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மீண்டும் நாளை சந்திக்கலாம். பாய். பாய் எவ்ரிவன்.